வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளின் 8 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது கிருஷ். இன்றிரவு நடந்த பல்வேறு செய்திகளை நாம் இந்த அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு பற்றி 4 நாட்களில் முடிவு. கர்நாடக அரசு அறிவிப்பு. இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் அறிவிப்பு. ஆதரவு கேட்டு EVKS இளங்கோவனுடன் டிராபிக் ராமசாமி சந்திப்பு. அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. IIT வளாகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது. ரயில்களில் சேவை வரி உயர்த்தப்பட்டதன் எதிரொலி. AC வகுப்புக்கான கட்டணம் நாளை மறுதினம் முதல் அதிகரிப்பு. ஜப்பானை உலுக்கியது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். டெல்லியிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் பீதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு பற்றி இன்னும் 4 நாட்களில் முடிவு செய்யப்படும் என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதாவை விடுவித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் 100 கோடி ரூபாய் அபராத தொகையும் ரத்து செய்தது. இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யுமாறு கர்நாடக அரசுக்கு அம்மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் ரவி வர்மகுமார் பரிந்துரை செய்தார். இந்நிலையில் பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் ஜெயச்சந்திரா ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு பற்றி இன்னும் 4 நாட்களில் முடிவு எடுக்க இருப்பதாக தெரிவித்தார். No, there is against the acquittal order of the High Court to file an appeal. As per law, only 90 days is the limit. No, it is not even 15-20 days. And to come to a conclusion, the law department has to go and study all aspects. Now we have sought some clarifications from AG. It is received. I was in the village because of the panchayat elections. Now I have come today. I will look into it, and I will take a decision in 3-4 days' time. RK நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் R. நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் இடைத்தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என்றும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து நாளை மறுநாள் மத்திய நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் IIT மாணவர்களின் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது கண்டனத்திற்குரியது என்றும் மாணவர்கள் கருத்து கூற சுதந்திரம் உள்ளது என்றும் நல்லக்கண்ணு தெரிவித்தார். கருத்தை வாதிப்பதற்காகத்தான் அந்த கூட்டங்கள் நடந்திருக்கிறது. மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அது மாட்டிறைச்சி சாப்பிடுபவர்களை புறாவும் மிகவும் பிற்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் பேசுவதும் தவறு என்ற முறையெல்லாம் வாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே தவறு என்று சொல்லி அதை தடை செய்திருப்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. அது கண்டிக்க தந்தது. இது கருத்துரிமையை டிராபிக் ராமசாமிக்கு ஆதரவு தருவது குறித்து கட்சி மேலிடத்தில் பேசி முடிவு எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவரான EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். RK நகர் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ள டிராபிக் ராமசாமி பல கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இடைத்தேர்தலில் தனக்கு ஆதரவு அளிக்க கோரி EVKS இளங்கோவனை சத்தியமூர்த்தி பவனில் டிராபிக் ராமசாமி சந்தித்து பேசினார். 20 நிமிடங்களாக நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். டிராபிக் ராமசாமிக்கு ஆதரவு அளிப்பது குறித்து தலைமையிடம் பேசி முடிவு செய்யப்படும் என இளங்கோவன் தெரிவித்தார். முதலில் ஆரம்பத்தில் அவரை சில பேர் ஒரு மாதிரியாக நினைத்தார்கள். ஆனால் அவர் உள்ளம் உறுதி பூண்டவர், எதற்கும் பயப்படாதவர் என்பதை இத்தனை ஆண்டு காலமாக அவர் நிரூபித்து வருகின்றார். அவர் மீது எல்லோருக்கும் மரியாதை உண்டு. இன்றைக்கு அவர் ஆதரவு கேட்டது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நாங்கள் மேலிடத்தில் கலந்து எங்களுடைய முடிவை அறிவித்தோம்.
ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் டிராபிக் ராமசாமி திமுகவிடம் ஆதரவு கேட்டது ஏற்புடையதல்ல என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக மகளிர் அணி சார்பில் தமிழகத்தில் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாமக இளைஞரணி தலைவரும் எம்பியுமான அன்புமணி ராமதாஸ், ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் தடை செய்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி திமுகவை சந்தித்து ஆதரவு கேட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். டிராபிக் ராமசாமி ஒரு நல்ல மனிதர். ஆனால் ஊழலை எதிர்க்கின்ற டிராபிக் ராமசாமி அவர்கள் ஊழல் செய்தவர்கள் குறிப்பாக திமுகவிடம் போய் ஆதரவு கேட்பது அது சரியில்லாத செயல் என்றும், அதனால் நாங்கள் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். சென்னை ஐஐடி மாணவர்களின் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஐஐடி வளாகம் எதிரே இன்று திரண்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி உள்ளிட்ட அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலின் போது மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினருடன் கைது செய்ய முயன்றனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் தடையை வாபஸ் பெறும் வரை போராட்டம் தொடரும் என மாணவ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஐஐடி கேம்பஸ்குள்ள அம்பேத்கர் மற்றும் பெரியார் போன்ற வாசகம் வட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா பிஜேபி அரசானது இந்த வாசக வட்டம் RSSக்கு எதிராக இருக்கிறது என்று மாணவர்கள் அந்த வட்டத்தை செயல்படக்கூடாத வகையில் தடை வைத்துள்ளார்கள். நாம கூகுள் ஜெனரேஷன்ல வார இந்த காலகட்டத்துல ஒரு மனுஷன் ஒரு மாணவ சுதந்திரமா முடிவுக்குள்ள எடுக்க முடியும்னா என்ன அநியாயம். சென்னை ஐஐடி மாணவர்களின் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது கருத்து சுதந்திரத்தை நெரிக்கும் செயல் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒரு கல்வி நிறுவனத்தின் செயல்பாட்டில் மத்திய அரசு தேவையின்றி தலையிடுவதையே சென்னை ஐஐடி மாணவர்கள் விவகாரம் மூலம் தெரிய வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கல்லூரி மாணவர்கள் மீதான இதுபோன்ற அடக்குமுறைகள் அமைதியின்மையும் கலகத்தையும் ஏற்படுத்திவிடும் என ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். எனவே குடிமக்களின் கருத்து சுதந்திரத்திற்கும் பேச்சுரிமைக்கும் மதிப்பு கொடுப்பதுடன் அவர்களின் மாற்று கருத்துக்களையும் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மத்திய அரசு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஐஐடி மாணவர்களின் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை தடை செய்ததில் தவறு எதுவும் இல்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்திய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் திட்ட அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய அலுவலகத்தை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கூறினார். மேலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் சென்னை ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். சில விஷயங்கள் அந்த மாணவர்களுடைய நன்மைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் ஒரு கோணத்தில் நாம் பார்க்கிறது சரியாக இருக்க முடியாது. சில விஷயங்கள் மாணவர்கள் தவறான பாதைக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு சில பேர் முயற்சி பண்ணும்போது மாணவர்களுடைய நன்மைக்காக சில விஷயங்கள் செய்வார்கள். அதில் நாம் தலையிடுவது முறையாக இருக்கும். சேவை வரி உயர்த்தப்பட்டதை அடுத்து ரயில்களில் ஏசி வகுப்புக்கான கட்டணம் நாளை மறுதினம் முதல் அதிகரிக்கிறது. ரயில்வே பட்ஜெட்டில் ஏசி வகுப்புகளுக்கான கட்டணத்தில் சேவை வரி 12.36% 14% உயர்த்தி அறிவிப்பு வெளியானது. இதன் தொடர்ச்சியாக இந்த சேவை வரி உயர்வு நாளை மறுதினம் முதல் உயர்த்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான சுற்றறிக்கை அனைத்து ரயில்வே கோட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஏசி முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புகளுக்கான கட்டணம் உயர்கிறது. நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டத்தை 3வது முறையாக பிரகடனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டம் கடந்த டிசம்பர் மாதத்தில் முதன் முறையாக பிறப்பிக்கப்பட்டது. அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்றம் கூட்டப்பட்டால் 6 வாரங்களுக்குள் அதற்கு மாற்றான மசோதாவை இரு அவைகளிலும் நிறைவேற்ற வேண்டும். நாடாளுமன்றம் கூட்டப்படாத நிலையில் 6 மாதங்களுக்குள் அவசர சட்டத்திற்கு மாற்றான மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். இந்நிலையில் டிசம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட முதல் அவசர சட்டம் காலாவதியாவதற்கு ஒரு நாள் முன்பாக கடந்த மார்ச் மாதத்தில் 2வது முறையாக அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்தது.
இரண்டாவது முறையாக பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டம் அடுத்த மாதம் 4ஆம் தேதியுடன் காலாவதியாக உள்ளது. இந்நிலையில் 3வது முறையாக நிலம் கையகப்படுத்துதல் அவசர சட்டத்தை பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை மீண்டும் பிரகடனம் செய்யப்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் இன்று மசோதாவை நிறைவேற்றிவிட மாட்டோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். हमारी पार्टी और तमाम विपक्षी पार्टियां पार्लियामेंट में इसका विरोध किया है और अभी पार्लियामेंट के बाहर भी पूरे देश में एक जबरदस्त आंदोलन चल रहा है इस भूमि अधिग्रहण संशोधन के कानून के खिलाफ। और हमारी पूरी कोशिश रहेगी कि ये कानून या ये संशोधन विधेयक जब पेश किया जाएगा इसको हम पार्लियामेंट में हराएंगे राज्यसभा में। और देश में जिस तरह किसान सब जगह इसका विरोध कर रहे हैं सरकार को मजबूर होना पड़ेगा इसको वापस लेने के। நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை நிறைவேற்றுவது தமக்கு வாழ்வா சாவா பிரச்சனையாக ஒருபோதும் இருந்ததில்லை என தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஷயத்தில் எந்த முடிவு எட்டப்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பாக தி ட்ரிபியூன் நாளேட்டிற்கு பிரதமர் மோடி அளித்துள்ள பேட்டியில் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் தனக்கோ தனது அரசுக்கோ முக்கிய நோக்கமாக இருந்ததில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். மற்றொரு பேட்டியில் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான அரசு என ராகுல் காந்தி முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கும் பிரதமர் பதில் அளித்துள்ளார். முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படுவது ஊழல் செய்யும் அரசை விட மேலானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு, நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு, காமன்வெல்த் விளையாட்டு முறைகேடு ஆகியவை ஏழைகளுக்கு எந்த வகையிலாவது பயனளிக்குமா என ராகுல் காந்திக்கு பதில் கேள்வி எழுப்பியுள்ள பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சியின் போது மக்கள் ஏழைகளாகவே இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் செய்திகளில் திருச்செந்தூர் கோயிலில் வைகாசி விசாகத்தை ஒட்டி குவியும் பக்தர்கள். கொடைக்கானலில் பார்வையாளர்களை கவர்ந்த வாத்து பிடிக்கும் போட்டி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பிற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வட மாநிலங்களில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 2000 தாண்டியிருக்கிறது. வாட்டி வதைக்கும் வெயில் காரணமாக ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களான விஜயநகரம், விசாகப்பட்டினம், கிழக்கு கோதாவரி, வடக்கு கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், பிரகாசம், நெல்லூர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் மட்டும் வெயிலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 1979 பேர் ஆகியிருக்கிறது. ஒடிஷாவில் 17 பேரும், குஜராத்தில் 7 பேரும், டெல்லியில் 2 பேரும் வெயிலுக்கு பலியாகியிருக்கின்றனர். இதனிடையே வட மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வெயிலின் கடுமை அதிகரித்துள்ளதால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே தொழில் அதிபரின் வீட்டின் பூட்டை உடைத்து 150 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருக்கழுக்குன்றத்தை அடுத்த அகதீஸ்வரமங்கலத்தைச் சேர்ந்தவர் துரைபாண்டி. தொழில் அதிபரான இவர் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்று இருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு துரைபாண்டி வீடு திரும்பிய போது பின்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து 150 சவரன் தங்க நகைகள், 3 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 3 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக துரைபாண்டி கொடுத்த புகாரின் பேரில் திருக்கழுக்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக பிரதமருக்கு விஜயகாந்த் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி பிரதமரை நேரில் சந்தித்த போது ரிஷிவந்தியம் தொகுதியில் தென்பண்ணி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமது கோரிக்கையை பரிசீலித்து மணலூர்பேட்டை அருகே பாலம் அமைக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பிரதமர் மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக விஜயகாந்த் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் 40 ஆண்டு கால கோரிக்கை இதன் மூலம் நிறைவேறியிருப்பதாகவும் பாலத்தை ஒட்டியுள்ள சுமார் 2 லட்சம் கிராம மக்கள் பயனடைவார்கள் என்றும் விஜயகாந்த் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.
புகையிலை பொருட்களை விற்பது தொடர்பாக வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் மையத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் மற்றும் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் கலந்து கொண்டனர். இதற்கு முன்பாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அடையாறு புற்றுநோய் மையத்தின் தலைவர் சாந்தா, புகையிலைக்கு எதிராக உள்ள சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் புகையிலை விற்பனையை ஒழிப்பதில் மத்திய அரசு இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இப்போ இருக்கிற சட்டங்களை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால தான் நமக்கு கஷ்டம் இருக்குது. கஷ்டப்பட்டு இந்த ரூல் எல்லாம் கொண்டு வந்திருக்கு, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாட்டா அது பயன்படலை. அதை கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த பிக்டோரியல் வார்னிங் 85% அந்த படங்கள் போடணும். அதை பற்றி நிறையா டிஸ்கஷன் இருந்தது. அது கட்டாயம் போடணும். எல்லா நாட்டிலையும் அதை போட்டு அதனால புகையில யூஸை குறைச்சிருக்கு. அந்த வார்னிங் கட்டாயம் இதை இட் மஸ்ட் பி கம் பேக். அது புகையிலையின் பாதிப்பு குறித்து வணிகர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வெள்ளையன் தெரிவித்தார். புறம்பான விதிமுறைகளை மீறிய வகைகளை விற்க வேண்டாம். அதில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்தந்த வணிகர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை சட்டபூர்வமான புகையிலை பொருள் விற்பதை தடுக்க முடியாது. சட்டவிரோதமான பொருள்கள் எங்கே வந்தாலும். உலக புகையிலை இல்லா தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவியர் இன்று விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய பல் மருத்துவக் கழகம் மற்றும் இந்திரா காந்தி பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரி சார்பாக புகையிலை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட மாணவியர் பங்கேற்றனர். மருத்துவ கழகம் சார்பில் இன்னைக்கு உலக புகையிலை ஒழிப்பு தினம். அந்த ஒழிப்பு தினத்தின் முன்னிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பேரணியாக எங்கள் கல்லூரியில் இருந்தும் கூட இந்திரா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி, வெங்கடேஸ்வர பல் மருத்துவக் கல்லூரி, இந்த 3 கல்லூரியில் இருந்தும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பேரணிக்காக அண்ணா சிலையில் ஆரம்பித்து காந்தி சிலை வரைக்கும் நாங்கள் பேரணி நடத்திட்டு வந்திருக்கோம். உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் 30 லட்சம் பேர் புகைப்பிடிப்பதால் இறக்கின்றனர் என்றும், உலகம் முழுவதும் புகைப்பழக்கம் உள்ளவர்களின் எண்ணிக்கை 100.3 கோடியாக உள்ளதாகவும், இதில் 2 பங்கினர் அந்த பழக்கத்தின் காரணமாகவே இறந்து விடுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மக்களை இப்பழக்கத்திலிருந்து தாங்களே காத்துக்கொள்ளவே இந்த பேரணி நடத்தியதாக மாணவிகள் தெரிவித்தனர். எல்லாரும் இப்போ ரொம்ப விளையாட்டாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை போட்டி போட்டு யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ஆண்களும் சரி பெண்களும் சரி யார் உபயோகித்தாலும் விளைவுகள் ரொம்ப மோசமானது. முதல்ல புற்றுநோய் வரதுக்கான முதல் காரணம் இந்த புகையிலை தான். ஸோ தயவு செஞ்சு இதை தவிர்க்கணும். இது நீங்கள் ரொம்ப சீரியஸாக உங்கள் குடும்பத்துக்காக எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் தவிர்க்கணும்னு நாங்கள் வேண்டி இந்த பேரணி நடத்துகிறோம். இந்த பேரணியில் புகையிலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்கள் புகையிலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டையை கைகளில் ஏந்தி கொண்டும் அதற்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பியும் பேரணியாக சென்றனர். இந்த பேரணி அண்ணா சாலையில் தொடங்கி நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று கடற்கரையில் உள்ள காந்தி சிலையை அடைந்தது. விவேக்குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற உள்ள வைகாசி விசாக திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் முக்கிய விழாவான வைகாசி விசாகம் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இதற்கு திருவிழாவிற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் வந்த வண்ணம் இருக்கின்றனர். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் திருக்கோயிலில் வருகின்ற 1/6/2015 அன்று வைகாசி விசாக பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறந்து 1:30 மணிக்கு விசுருவமும், 2 மணிக்கு அபிஷேகமும், 9 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும், 12 மணிக்கு உச்சிகால தீபாரதனையும் மற்ற காலங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. கொடைக்கானலில் நடைபெற்ற வாத்து பிடிக்கும் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கொடைக்கானலில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த வருடம் கோடை விழா முன்கூட்டியே தொடங்கியதால் திட்டமிட்டபடி இன்று முதல் சுற்றுப்படகு போட்டி மற்றும் வாத்து பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. கொடைக்கானல் போட் அண்ட் ரோயிங் கிளப் சார்பில் நடந்த படகு போட்டியில் தட்டைப்படகு, தடுப்பு படகு, இரட்டையர் பிரிவு உள்ளிட்ட 20 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இது மட்டுமின்றி ஒலிம்பிக்கில் மட்டுமே பங்கேற்கும் ஸ்கல் படகு போட்டியும் கொடைக்கானல் ஏரியில் நடத்தப்பட்டது.
போட்டியில் ஆர்த்தி என்பவர் 31 நிமிடங்களில் பாத்தை பிடித்தார், சாதனையும் படைத்தார். இனிவரும் செய்திகளில் நேபாளத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் நில அமைப்புகளில் மாற்றம். சீனாவில் பிரபலமடைந்து வரும் நீர் சாகச விளையாட்டு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நேபாள நிலநடுக்கத்தில் நில அமைப்புகளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உள்ளூர் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேபாளத்தை கடந்த மாதம் தாக்கிய நிலநடுக்கம் உள்ளூர் நில அமைப்புகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதாக ஷெர்பா எனப்படுகின்ற மலையேறி வழிகாட்டிகள் கூறியிருக்கின்றனர். நேபாள நிலநடுக்கத்தால் உள்ளூர் நில அமைப்புகளில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டு இருப்பதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். உறைபனி ஏரி பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நிலநடுக்கத்தின் பாதிப்புகளாலும் அதிகரிக்கும் கோடைக்கால வெப்பத்தாலும் சில உறைபனி ஏரிகள் திடீரென்று உருகி மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக உள்ளூர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தனது வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஒருவரை துணைவேந்தராக நியமிக்க பரிந்துரைத்துள்ளது. ஸ்காட்லாந்தில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் லூசி ரிச்சர்ட்சன் துணைவேந்தராக பணியாற்றி வருகிறார். 56 வயதான லூசி தீவிரவாதம் குறித்து பல்வேறு ஆய்வுகள் செய்து அந்த துறையில் நிபுணராக இருக்கிறார். இந்நிலையில் பிரிட்டனைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக நியமிக்க லூயிஸ் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் 5000 உறுப்பினர்களை கொண்ட அவையில் லூயிஸின் நியமனம் குறித்து பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் கிரில் பேட்டன் தெரிவித்துள்ளார். லூசி ரிச்சர்ட்சன் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் கிரில் கூறியிருக்கிறார். சீன வீரர்களின் நீர்சாகச விளையாட்டுப் போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நீர்சாகச விளையாட்டுப் போட்டிகள் தற்போது சீனாவில் பிரபலமடைந்து வருகிறது. சீனாவில் 5வது ஆண்டாக நடைபெறும் இந்த நீர்சாகச போட்டிகள் உஜியாங் நதியில் தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சீன வீரர்கள் இயந்திர படகின் மீது அமர்ந்து குதித்தல், கரணம் அடித்தல் உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களை செய்து காண்பித்தனர். சீன வீரர்கள் நிகழ்த்திய இந்த சாகசங்கள் அங்கிருந்த பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுற்றது. மேலும் பல்வேறு தகவல்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள்.